புத்தம் புதிய சாலை, சாலை எங்கும் சேதம். என்னமா ரோடு போட்டு இருக்காங்க. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். குற்றச்சாட்டு: புதியதாக அமைக்கப்பட்ட சாலையில் உடனே கனரக வாகனங்கள் சென்றதால் தரம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிப்பு. மேலும் சாலையில் குவிக்கப்பட்ட கட்டுமான பொருட்களால் போக்குவரத்து பாதிப்பு, விபத்து அபாயம் அதிகரிப்பு. பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பொதுமக்கள் அதிருப்தி. தரமான சாலை வேண்டும், மாவட்ட நிர்வாகத்துக்கு மக்கள் கோரிக்கை. செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கங்க. என் பேர் சதீஷ்குமார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையிலிருந்து பேசுகிறேன். வாலாஜாப்பேட்டையில் வாலாஜா நகராட்சியின் சார்பாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியானது நகரமன்றத்தின் சார்பாக டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா 2,86,00,000 ஒரு குறிப்பிட்ட ஒரு 37 தெருக்களில் சாலை அமைக்கும்படி வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலை பார்த்தீங்கன்னா ஏவிஎன் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. இவங்களுக்கு அந்த சாலை அமைக்கும் பணியே தெரியல. இப்போ நகரமன்றத்தில் தீர்மானத்தை பாஸ் பண்ணி அதிக கமிஷன் யார் தராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒர்க் தருவாங்க. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் இவங்க எத்தனை மொத்த பணமாக கொடுத்துட்டு நல்ல கமிஷன் கொடுத்த பிறகு அந்த வேலையை ஒதுக்கிட்டாங்க. வேலையை ஒதுக்கி இவர் எடுத்து அவர் செய்துட்டு வர்றாரு. நகரமன்றத்தில் பணம் கொடுக்குறவங்க எந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் அவனுக்கு தான் வேலை ஒதுக்கி தராங்க. இது திறமையின் அடிப்படையில் ஒதுக்கிறது இல்லை. பணம் யார் தராங்களோ அவங்களுக்கு பணத்தின் அடிப்படையில் அதிகமாக பேரம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த வேலையை ஒதுக்குறாங்க. இப்போ இதனுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த தெரு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் தெரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை தெரு, அதாவது பூசாரி பச்சையப்பன் தெருன்னு ஒரு தெரு இருக்கு. இங்க தேர் மாட வீதி வரும். மாட வீதி வரும்போது சாலை இப்பதான் சாலை போட்டாங்க. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு சப்வே போட்டிருக்காங்க, ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல போட்டு விட்டதுமே வாகனம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பெருமாள் கோவில் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனங்கள் ரோடு சாலை போட்டு ஒரு 3 நாள் 2 நாள் இருக்கணும்ன்ற விதியை மீறி வாகனங்கள் போக அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரோடு எப்படி தரமா இருக்கும்? அதே மாதிரி இவங்க போடுற சாலை ரொம்ப தரமற்ற முறையில அந்த மிக்சிங் எல்லாம் இங்கேயே பண்ணி பொதுமக்களுக்கு இடைஞ்சலும் இந்த மாதிரி புகை மூட்டமா போற அளவுக்கு இங்கேயே தெருக்கள்லயே சாலை போடுறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத தெருவை பிளாக் பண்ணி ஜல்லிகளும் எம்சாண்டுங்களும் சிமெண்ட் மூட்டைங்களும் வாகனங்களும் நிறுத்தி வைக்கிறதுனால பொதுமக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அதே மாதிரி திடீர்னு ஒரு விபத்தோ எதனா ஒரு ஆபத்து ஆபத்து காலங்களில் ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு ஃபயர் சர்வீஸ் வண்டியோ வரத்துக்கு கூடாத வழியே இல்லாம அடைச்சிட்டாங்க முழுசா. இப்போ வேலை செய்யற இடத்துல அடைச்சி வேலை செய்யணும், அந்த இடத்த ஓபன் பண்ணி விட்டுறாங்க. சாயந்தரம் தான் போட்டாங்க ரோடு. ஒரு சாயந்தரம் போடுறாங்க, ஒரு 8-9 மணிலாம் வாகனம் போறது திறந்து விட்டுறாங்க. கேட்டாக்கா பப்ளிக் சரியில்லை, பப்ளிக் மேல குறை சொல்றாங்க. ஒரு வேலை விடும்போது அந்த வேலையை இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பாதுகாத்து அந்த வேலையை செய்யணும், பேரிகேட் அமைக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த சர்க்குலர்ல இருக்கு. அந்த அவங்களுக்கு வாங்கின சர்க்குலரை மீறி இந்த மாதிரி மொத்த பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்கிற வகையில இவங்க சாலை அமைக்கும் பணி நடந்து வருது. இந்த சாலை மிஞ்சி போல எலெக்ஷன் முடிஞ்சதுமே இந்த சாலை சுத்தமா சேதம் அடைஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு தரமற்ற முறையில தான் இந்த சாலை அமைச்சிட்டு இருக்கு. அதனால இந்த சாலை அமைத்த கான்ட்ராக்டருக்கு இதையெல்லாம் ஆய்வு செய்து முறைப்படி ஆய்வு செய்து இந்த சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்து அப்புறம் தான் அவங்களுக்கு பணத்தை தரணும். அது வரைக்கும் அவருடைய பணத்தை அந்த கான்ட்ராக்டருக்கு பணம் தரக்கூடாதுன்றது மக்கள் சார்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, இந்த கால்வாய் பாருங்க, இந்த கால்வாயெல்லாம் உடைஞ்சிருக்கு, பொது சொத்து சேதம் வச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி ஜல்லிகளை கொட்டி இந்த வாகனங்களை வச்சு எல்லா இதுக்குமே எந்த ஒரு ஜல்லிகளை எடுத்துட்டு போய் இங்க இருந்து ஒரு 4 தெரு தாண்டி இந்த வண்டியில இங்க எடுத்து அரைச்சி எடுத்துட்டு போறாங்க. போகும்போதெல்லாம் பொதுமக்கள் அதை சாலை போறதுக்கும் அது சம்பந்தமே இல்லாத ரோட்ல எல்லாம் ஜல்லிக்கற்கள் இறஞ்சிருக்குது. அந்த ஜல்லிக்கல்லுக்கு இறஞ்சதுனால 2 வீலரோ இல்ல பெரிய வாகனங்களோ எதுவுமே போக முடியல. அந்த 2 வீலர் போனவரை ஜல்லிக்கல் மேல ஏறி விழுந்து நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்குது. இதை பல டைம் புகாராகவும் கொடுத்துருக்குறோம், பல டைம் நகராட்சி அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறோம். எந்த அதிகாரியுமே அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இதனால பொதுமக்களுக்கு இந்த சாலையால பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த சாலை தரமற்ற சாலையாகவே இருந்தது. இந்த திமுக ஆட்சியில
இந்த மாதிரியான ஒரு செயல் எலெக்ஷன் நெருங்க இது தவறான ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட கொடுத்துட்டாங்கன்றது தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த வேலையை எந்த வேலையுமே முழுமையா செய்யல. பாருங்க, அங்க பாதி விட்டுருக்காங்க, இங்க பாதி விட்டுருக்காங்க, இந்த இடத்துல கொஞ்சம் துண்டா விட்டுருக்காங்க. இன்னும் ஹவுசிங் போர்ட்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹவுசிங் போர்ட்ல போய் பாருங்க, எந்த சாலையுமே தரமே இல்லாத ஏதோ தானன்னு போட்டுட்டு வந்திருக்காங்க. இது வந்து முழுக்க நகரமன்ற தலைவரும் நகரமன்ற உறுப்பினர்களும் மற்றும் நகராட்சியில இருக்கிற எம்இ, இன்ஜினியர் செக்ஷன் எம்இ, அதே மாதிரி பணி மேற்பார்வை ஆணையார், இவங்க எல்லாருமே இதுக்குள்ள உடந்த. இதுக்கு எல்லாம் அவங்களுக்கு கமிஷன் போயிடுச்சு. அதனால எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த சாலை ஆய்வு பண்ண மாட்டாங்க. இது ஆய்வு பண்ணாதானே தெரியும். கிட்ட நின்று வேலை வாங்கணும்ல அதிகாரிகளே, கிட்ட இங்க வரதே கிடையாது. அதிகாரிகள் நகரமன்ற தலைவருக்கும் இங்க வந்து பாக்குறதே கிடையாது. பாருங்க எவ்வளவு புகை போகுது பாருங்க. இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு தான் வராங்க. அந்த அளவுக்கு புகை மூட்டமா இந்த எம்சாண்ட் எல்லாம் காத்துல பறந்து பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலைகளோட மதிப்பு 37 ஐட்டமா வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2,86,00,000. இந்த தொகை அந்த கான்ட்ராக்டர் கமிஷனா கொடுத்துட்டாருன்றதுக்காக அந்த தொகையை இந்த வேலை தரமற்ற முறையான வேலைக்கு பணத்தை கொடுத்தா மக்களுடைய பணம் வீண் விரயமாகும். அதனால அந்த கான்ட்ராக்ட் இதை வந்து மாவட்ட ஆட்சியரும் இது சம்பந்தமான மாவட்ட எம்பி ஆரி அவரும் வந்து இதை ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி தான் இந்த வேலைகளை முறையா நடத்தி ஆய்வு பண்ணி அவங்களுக்கு இதனால் ஏற்பட்டிருக்க இழப்பீடு வந்து அவங்க நகராட்சி நிர்வாகம் அரசாங்கத்துக்கு கொடுக்குற வகையில பெறணும். அதுதான் கோரிக்கை. சதீஷ்குமார், வாலாஜாப்பேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம்.